நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா திருவாரூர் மாவட்டம் தொழுதூர் ஊராட்சியில் நாற்று நடும் விவசாயி பெண்களுடன் வயலில் இறங்கி நாற்று நட்டு கிராமிய பாடல்கள் பாடி மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக உறுதி கூறிய விவசாய பெண்களிடம் காவிரி நீர் கடைமடை வந்து சேரும் என வாக்குறுதி அளித்தார் வேட்பாளர் கார்த்திகா. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வில்லிவாக்கம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தபோது ஹோட்டலில் தோசை சுட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் தோசைக்குரிய பணத்தை கடை உரிமையாளரிடம் கொடுத்த வேட்பாளர் வினோஜ், நாங்கெல்லாம் சாப்பிட்ட உணவுக்கு நேர்மையாக காசு கொடுத்து விடுவோம் என கூறினார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் கும்பகோணம் மாநகர பகுதியில் சாலையோர கடையில் கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அவர், ஓட்டிற்கு பணம் தராமல் லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் அமைந்திட மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிட மைக்கு சின்னத்தில் வாக்களிக்க கோரினார். இதுவரைக்குமான தேர்தலாக இல்லாமல் ஓட்டுக்கு பணம் தராமல் லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை அமைக்க பாராளுமன்றத்தில் இதுவரை கொடுக்கப்படாத குரலின் மொத்த உருவமாக பெரும்பான்மை மக்களுடைய தேவையாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை உறுதி செய்திடவும். மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவின் வாகனத்தை மறித்து திருமண்டங்குடி கரும்பு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து 500 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கும் தங்களது போராட்டத்திற்கு எந்த முடிவும் இல்லை என கூறினர். இதனை அடுத்து வாகனத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என வாக்குறுதி அளித்தார். அப்போது சமாதானம் செய்ய வந்த போலீசாருடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.